தலைப்பு ஆனது අද අපි අධ්‍යයනය කරන්න යන මාතෘකාව ஒரு அக்கினியின் அனுபவம் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். ගින්නේ අත්දැකීමක් කියන මාතෘකාවෙන් උන්වහන්සේගේ වචනේ මෙහෙය කරන්න යනවා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் ஒரு அக்கினியின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறீங்க? කීදෙනෙක් ගින්නේ ඒක අත්දැකීම තුළ ගත කරන්න යනවද? 2 3 4 5 பேர். மற்றவங்களுக்கு வேணாம், நான் குளிராவே இருந்துட்டு போயிடுறேன். මම සීතලෙන්ම ඉන්නවා කියලා හිතනවාද? ஆமென். ආමේன். ஹalleluya. හalleluya. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யாத்திராகம புத்தகத்திலே අපි අරගමු නිග්මයාම පොතේ 3வது அதிகாரத்துல තුන්වෙනි පරිච්ඡේදයේ முதல் 4 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். පළවෙනි පද අතර අපි කියවන්න යනවා. பழைய ஏற்பாட்டிலே 71வது பக்கத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 71ஆம் பக்கம், யாத்ராகம 1வது அதிகாரத்திலே முதல் 4 வசனங்கள். නිග්මයාම පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචන අතර. துங்கேனி பரிச்சேதி. யாத்ராகம 3ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள் නිග්මයාම තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනி වචන අතර. வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நர்சிங்களை கேவமோ. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு அக்கினியின் அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ගින්නේ අත්දැකීමක් එක මිනිසෙකුගේ ජීවිතේ මාත් වෙනස්කමක් ඇති කරනවා. ஆமென். ஒரு ආමේන්. சாதாரண மனுஷனையும் ஒரு அசாதாரணமான மனுஷனாக அது மாற்றும். සාමාන්‍ය මිනිසෙක්ව එක අසාමාන්‍ය මිනිසෙක් ලෙස එක වෙනස් நீங்க කරනවා. 2வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது දෙවෙනි පදයේදී අපි බලද්දී கர்த்தருடைய தூதனானவர் ස්වාමින් ஒரு වහන්සේගේ முட்செடியின் දූතයා நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று අඳුරක් මැද්දේ ඇවිල්නා ඒ ගින්න තුලින් அவனுக்கு தரிசனமானார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ඔහුට දර්ශනය වුණා කියලා අපි அப்பொழுது බලනවා. அவன் உற்று பார்த்தான். ඔය යහපත් ලෙස බලද්දී ஒரு அற்புத சம்பவம் நடைபெறுகிறது. ඒ ආස්කම් සිදුවීමක් සිදු முட்செடி වෙනවා. அக்கினியிலே ஜுவாலித்து எரிந்து ඒ පඳුර ගින්නෙන් ඇවිලිලා அது வெந்து போகாமல் ඒක இருக்கிறது. දලා කියන්නේ නැතුව තිබුණා. ஆமென். ආමේන්. ஒரு முட்செடி அக்கினியில எரிந்தா என்ன நடக்கும்? ඒ පඳුරක් ඒක පත්තු වෙනවා නම් ගින්නෙන් ඇවිලිනවා නම් ඒක அது அப்படியே வெந்து போகும். ඒක දලා යනවා. இப்ப மோசே பாருங்க என்ன செய்து கொண்டிருக்கிறான். மோசஸ் මොනවාද කරන්නේ? ஒரு மலைக்கு மேலாக தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். අඳුවලට උඩ තමගේ මාමාගේ බටලරුව බලාගෙන ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. அப்ப மோசே என்ன வேலை செய்யறாரு? එහෙනම් මෝසස් මොනවාද කරපු රැකියාව? அவருடைய தொழில் என்ன? ඔහුගේ රැකියාව කුමක්ද? ஆடு மேய்க்கிறான். ඒ බැටළුවන් බලා ஒரு ගන්නවා. சாதாரண ஒரு மனிதன். සාමාන්‍ය මිනිහෙක්. ஹalleluya. ஹalleluya. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன். සාමාන්‍ය ජීවිතයක් ගත කරන அவன் தன்னுடைய මිනිහෙක්. தொழிலை செய்து கொண்டு போகிற நேரத்திலே ඔහුගේ
රැකියාව කරමින් ඉන්නව අවස්ථාවේ அவனை ஒரு அக்கினி சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ඔහුට එක ගින්නක් හමු වෙන එක අපි දකිනවා. அல்லேலூயா. හalleluya. ஒரு முட்செடிக்குள் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. පඳුරක් ගින්නෙන් ඇවිලින එක අපි දකිනවා. ஆனால் அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது. නමුත් ඒ පඳුර දලා යන්නේ නැතුව இந்த තිබෙනවා. காட்சியை பார்க்கிற மோசே මේ සිදුවීම දකින්නව මෝස இது என்ன ஒரு அற்புத காட்சி என்று சொல்லி මේ කුමන්ද මෙච්චර ආස්කම් සිදුවීමක් කියලා என்ன செய்தானா? ඔහු මොනවද කරේ? 4 வசனத்திலே பார்க்கிறோம். 4 වෙනි පදයේදී අපි அவன் බලනවා பார்க்கும்படி ඔහු බලන පිණිස கிட்ட வந்தான். ඔහු ලං වුණා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. சில நேரம் எங்க வாழ்க்கையில எங்களுக்கு முன்னுக்கு தேவன் அநேகமான அக்கினியின் காரியங்களை சம்பவங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். සමහරක් විට අපේ ජීවිතේ උන්වහන්සේ අපේ ඉදිරියේ බෝ ඒ ගින්නෙන් පිරුණා වූ සිදුවීම් පෙන්නගෙන ඉන්නවා. ஆமென். ආමෙන්. ஆண்டவர் இருக்கிறார். උන්වහන්සේ ඉන්නවා. அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. උන්වහන්සේගේ ආලේපය அவருடைய තියෙනවා. அக்கினி இருக்கிறது. උන්වහන්සේගේ ගින්න තිබෙනවා. ஒரு சிலர் என்ன செய்றாங்க? සමහරක් අය මොනවද කරන්නේ? தூரத்துல நின்று දුරින් ඉඳලා அது ஒரு வேடிக்கையாய் பார்த்து விட்டு மாத்திரம் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ඒක නිකන් සිදුවීමක් ලෙස බලාගෙන යනවා. ஆமென். ආමෙන්. அப்படி பார்க்கும் பொழுது மாற்றம் வராது. එහෙම බලනා වූ විට ඒකේ වෙනස්භාවයක් ඇති වෙන්නේ ஆமென். නැහැ. ආමෙන්. அக்கினி கிட்ட வரும் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வராது. ඒ ගින්නට ලං වෙනකම්ම අපේ ජීවිතේ වෙනස්භාවයක් ඇති மோசேக்கு விளங்குது ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. මෝසස් දැනෙනවා එක ගින්නක් ඇවිලෙනවා அவன் කියලා. என்ன யோசிக்கிறாரு? මොනවද කල්පනා நான் කරන්නේ? அதை கிட்ட போக මම வேண்டும். ඒකට ලං වෙන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், අපි වසී දවස්වල நீங்க කිව්වා அக்கினியை பெற்றுக்கொள்ளும் பொழுது ඔයගලන් ගින්න ලබා ගද්දී உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு அதை பற்றி பிடிக்கட்டும். ඔයගලන්ගේ ලං වෙලා ඉන්නව ඇයට ඒක ඇවිලෙන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. இங்க மோசே என்ன பார்க்கிறார்? මේ මෝසස් මොනවද அக்கினி බලන්නේ? எரிந்து கொண்டிருக்கிறது. ඒ ගින්න ඇවිලෙද්දී அந்த அக்கினியின் அருகிலே நான் செல்ல வேண்டும். ඒ ගින්නට මම ලං වෙන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள நாங்க போக வேண்டும். අද ඒ අත්දැකීම තුලින් අපි යන්න ඕනේ. எனக்கு என்ன அக்கினி எரிஞ்சிட்டு போகட்டும், මට මොකද ඒක ගින්න ඇවිලෙද්දී யாராவது அக்கினியை பெற்றுட்டு போகட்டும், කවුරු හරි ඒ ගින්න ලබාගෙන யாராவது ගියද எழும்பட்டும், කවුරු හරි පිපිදීමින් யாராவது නැගිටද ஆண்டோடைய வேலையை செய்யட்டும். කවුරු හරි උන්වහන්සේගේ ක්‍රියාව කරපොදේ அப்படின்னு நாங்கள் ஏனோ தானோண்டு இருப்போமேயானால் ඒ ආකාරයෙන් අපි ඕනවට එපාට ඉන්නවා නම් உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அக்கினியின் அனுபவத்தை நீங்கள் ஒரு காலமும் பெற்றுக்கொள்ள முடியாது. ඔයගලන්ගේ ජීවිතයේ ගින්නේ අත්දැකීම කවදාකවත් ලබා ஆண்டவர் அந்த ගන්න බෑ. இடத்துல அக்கினியாய் இறங்கி வந்தது மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக. එදා උන්වහන්සේ ගින්නක් ලෙස උන්වහන්සේ බැසාපු එක මෝසස්ගේ ජීවිතේ ஹalleluya. වෙනස්කමක් நீங்க ඇති කරා. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபையிலே தேவன் இறங்கி வந்தது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு ඔයගලන් பண்ணும்படியாக. විශ්වාස කරනවාද මේ සභාවට උන්වහන්සේ බැස්සාවේ ඔයගලන්ගේ இந்த ජීවිතේ 7 நாளும் தேவன் உங்களை ஜெபத்திலே ஆயத்தப்படுத்தது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு මේ வரும்படியாக. දවස් 7ක කාලයක් උන්වහන්සේ යාඥා තුලින් වෙනස්කමක් ඇති කරේ ඔයගලන්ගේ ජීවිතේ எனக்கு என்ன என்று சொல்லி நாங்கள் அந்த அக்கினிக்கு கிட்ட போகாமல் இருப்போமேயானால் මට මොකද කියලා අපි ඒ ගින්නට ලං වෙන්නේ எங்க නැත්නම් வாழ்க்கையில மாற்றம் இல்லை, අපේ ජීවිතේ எங்க වෙනස්කමක් வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. අපේ ජීවිතේ ආශිර්වාදයක් யாரு නැහැ. அந்த அக்கினி கிட்ட போகிறார்களோ, කවුරු ඒ ගින්නට ලං වෙනවද? யாரு அந்த அனுபவத்தை பெற ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, කවුරු ඒ අත්දැකීම ලබා ගන්න සූදානම් தேவன் அவர்களை கொண்டுதான் காரியங்களை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ ඒ අය තුලින් තමයි ක්‍රියා ஹalleluya. කරන්නේ. හalleluya. ஹalleluya. நான் හalleluya. ஏற்கனவே சொன்னது போல மோசே ஒரு சாதாரணமான மனிதன். කලින් කිව්වා ආකාරයෙන් මෝසස් සාමාන්‍ය அவன் பெரிய ஒரு தகுதியானவனாக இருக்கவில்லை. කිසි තනතුරක් තිබුණා. ஒரு ஆடு, சாதாரண ஆடை தான் மேய்த்து கொண்டு வந்தான். සාමාන්‍ය බැටළුවන් තමයි அது ඔබ அவனுடைய சொந்த ஆடு என்று சொல்லப்படவில்லை. එයාත් ඒ බැටළුවන්වත් එයාට අයිතියි அவனுடைய කියලා කිව්වේ නැහැ. மாமனாருடைய ஆடுகள். එයාගේ මාමාගේ ஒரு බැටළුවා வேலையை செய்து கொண்டிருக்கிறான். රැකියාවක් කරගෙන நீங்க அவனை ඉන්නවා. குறித்து வாசிக்கும் பொழுது அவனால சரியா பேச முடியாது. අපි ඔහු ගැන කියවනවා නම් ඔහුට හරි ආකාරයෙන් කතා කරන්න அவனுக்கு බෑ. திக்குவாய், ඔහුට ගොත ගෑනව அவனால මොකක්ද தெளிவாய் பேச்சு வராது. පැහැදිලිව ඔහුට කතා ஒரு කරන්න බෑ. பலவீனமான ஒரு மனிதர், දුර්ලතාවෙන් හිටපු ஒரு මනුෂ්‍ය சாதாரணமான மனிதர், සාමාන්‍ය ஒரு මනුෂ්‍ය சாதாரண ஆடு மேய்க்கிற தொழிலை செய்கிறவர். සාමාන්‍ය බැටළු බලා ගන්නව රැකියාව කරපු ஆனால் මනුෂ්‍ය தேவன் அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். නොමුත් දෙවියන් වහන්සේ ඔහු ගැන සැලසුමක් තබලා තිබුණා. ஹalleluya. හalleluya. தேவன் அவனை பயன்படுத்த விரும்பினார். දෙවියන් වහන්සේ ඔහු රැගෙන පාවිච්චි කරා. அவனை ஆசீர்வதிக்க தேவன் விரும்பினார். ඔහුට ආශිර්වාද කරන්න උන්වහන්සේ எனவே தான் தேவன் அவனை சந்திக்க வந்தார். ඒ නිසා තමයි උන්වහන්සේ වුවම වෙන්න ආවේ. ஆமென். ஆமென். அக்கினியாய் வந்தாரு. උන්වහන්සේ ගින්නක් ලෙස வேதம் ආවා. சொல்லுகிறது மோசே அந்த அக்கினியின் அருகிலே அவன் சென்றான். උන්වහන්සේගේ වචනේ සඳහන් වෙන ඒ ගින්නට මෝසස් ලං වුණා. ஹalleluya. හalleluya. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි ஆண்டவர் அக்கினியாய் இருக்கிறார். උන්වහන්සේ ගින්නක් ලෙස உங்களுக்காக வந்திருக்கிறாரு. ඔයගොල්ලෝ වෙනුවෙන් ඇවිල්ලා நீங்க ඉන්නවා. தூரத்துல நிக்க வரைக்கும், ඔයගොල්ලෝ ඈත් වෙලා ඉන්නකම් எனக்கு என்னென்று இருக்க வரைக்கும் මට මොකද කියලා ඉන්නකම් தேவனால் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන්ව රැගෙන පාවිච්චි
කරන්න බෑ. நான் இந்த அக்கினியின் அருகிலே கடந்து செல்வேன். මම ඒ ගින්නට ලං இந்த වෙනවා. அனுபவத்தை நான் காண ඒ வேண்டும். අත්දැකීම මම இந்த அனுபவத்தை நான் දකින්න ඕනේ. பெற்றுக்கொள்ள මේ வேண்டும். අත්දැකීම මම ලබා ගන්න அவ்விதமான ஒரு ඕනේ. தீர்மானமும் வாஞ்சி உங்க வாழ்க்கையில இருந்தால் එවැනි පිපාසයක් තීරණයක් ඔයගලගේ ජීවිතේ තිබෙනවා. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவது நிச்சயமானது. ආමේන්. දෙවියන් වහන්සේ ඔයගලන්ව රැගෙන அது நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ඔයගලන් කවුරු நீங்க වුණත් சாதாரண ஒரு வியாபாரியா இருக்கலாம். සාමාන්‍ය நீங்க சாதாரண ஒரு தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம். සාමාන්‍ය රැකියාව நீங்க ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம். நல்ல திறமை இல்லாதவர்களா இருக்கலாம். ඔයගලන්ට සුදුසුකමක් නැතුව තියෙන්න පුළුවන්. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. කිසි දෙයක් ස්වාමීන් වහන්සේ බලන්න. உங்களுடைய வாஞ்சை இருந்தால். ඔයගලන්ට පිපාසයක් තියෙනවා නම් ஹalleluya. හalleluya. மோசே அந்த அக்கினியின் அருகிலே வந்த பொழுது மோசஸ் ඒ ගින්නට ලං වෙච්ච 4 வசனம் අවස්ථාවේදී சொல்லப்படுகிறது. හතරවෙනි පදයේදී அவன் සඳහන් பார்க்கும்படி වෙනවා. கிட்ட வருகிறதை ඔය බලන පිණිස ලං වුණ අවස්ථාවේදී யாரு கண்டா? ඒ කවුද දැක්කේ? சேர்த்து சொல்லுங்க, யாரு கண்டா? ඒ කවුද දැක්කේ? நம்மள ஒருவர் எப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. අපිව එක්කෙනෙක් සෑම විටම බලාගෙන තමයි நீ ඉන්නේ. அக்கினியை கண்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ඔබ ගින්න දැකලා ඈත් වෙලා යනවද? அல்லது அக்கினியின் அருகிலே வந்து கொண்டிருக்கிறாயா? නැත්තම් ගින්න ළඟට නුඹ එනවද? அதை யாரு பார்க்கிறா? ඒක කවුද බලන්නේ? கர்த்தர் பார்க்கிறாரு. ආමේන්. ස්වාමින් වහන්සේ ஏன் அவருடைய දකිනවා. பெரிய எதிர்பார்ப்பு அன்றைக்கு மோசேயை குறித்து. ඇයි කිව්වොත් උන්වහන්සේගේ ඒක බලාපොරොත්තුවක් තිබුණා මෝසස් කෙරේ. மோசேயை குறித்து பெரிய திட்டம் இருந்தது. මෝසස් කෙරේ යාපත් සැලසුමක් තිබුණා. லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்த போகிறவன் இவன் தான். ලක්ෂ ගණන් සෙනග මග පෙන්වන්න යන්නේ මොහු இவனை තමයි. நம்பி ஒரு பெரிய பொறுப்பை நான் கொடுக்க போகிறேன். ඔව්ව මම විශ්වාස කරමින් මහත් වගකීමක් அதில் ஒரு දෙන්න முதல் යනවා. சந்திப்பாக ඒක පළවෙනි අමුවක් ලෙස ஆண்டவர் அக்கினியாய் அந்த இடத்துல வந்திருக்கிறார். උන්වහන්සේ ගින්නක් ලෙස ඒ ස්ථානයට மோசேயை ආවා. சந்திக்கும்படியாக, මෝසස් හාමු වෙන மோசேயோடு පිණිස பேசும்படியாக. මෝසස් සමග කතා කරන පිණිස அன்றைக்கு ஆடு மேய்க்க வந்த மோசே එදා බැටළුවන් බලා ගන්න அந்த ආපු அக்கினியை මෝසස් பார்த்தும் பார்க்காதவனாய் திரும்பி போயிருந்தானே ஆனால் ඒ ගින්න දැකලා දැක්කේ නෑ වගේ ගිහිල්ලා තිබුණා அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்திருக்காது, ඔහුගේ ජීවිතයේ ආශිර්වාදයක් மாற்றம் வந்திருக்காது, වෙනස්කමක් ඇති වෙලා නැතුව அந்த ඇති. ஊழியம் கிடைச்சிருக்காது, ඒ சேவைය ලැබිලා නැතුව ඇති. தேவனால் அவன் பயன்படுத்தப்பட்டிருக்க முடியாது. දෙවියන් වහන්සේ ඔහු රැගෙන පාවිච්චි அவன் அந்த කරන්න அக்கினியின் அருகிலே அவன் கடந்து வந்தான். නමුත් ඒ ගින්නට උලං වුණා. நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ඒ වෙනකම්ම ස්වාමින් වහන්සේ බලාගෙන හිටියා. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ආමේන්. කී දෙනෙක් ආමේන් ஏன்னா அதுக்கு කියනවද? முன்னுக்கு ஒண்ணும் நடக்கல. ඇයි කිව්වොත් ඒකට ප්‍රථමයෙන් அக்கினி කිසි எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ගින්න පත්තු වෙන எப்ப තමයි மோசே තිබුණේ. கிட்ட வந்தானோ ඒ අවස්ථාවේදී මෝසස් வேதம் ලං சொல்றது වුණාද? கர்த்தர் அதை கண்டார். ආමේන්. උන්වහන්සේගේ වචනේ කියනවා උන්වහන්සේ ඒ දැක්කා කියලා. ஆமென். ආමේன். உங்களுடைய வாஞ்சை அவர் பார்ப்பார். ඔගලන්ගේ පිපාසය உங்களுடைய ஜெபத்தை அவர் பார்ப்பார். ඔගලන්ගේ යාඥාව உங்களுடைய උන්වහන්සේ அர்ப்பணிப்பை බලනවා. அவர் பார்ப்பார். ඔගලන්ගේ කැපවීම උන්වහන්සේ බලනවා. பிரியமானவரே, அப்படி அல்லாதவர்கள் நாங்கள் இருப்போமே ஆனால் අපි එහෙම නැතුව ඉන්නවා නම් எங்களால் ஒரு நாள் ஒரு அக்கினியின் அனுபவத்தை பெற முடியாது. අපිට කවදාකවත් ගින්නේ අත්දැකීමක් ලබා ගන්න தேவ බැහැ. சித்தத்தை செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත தேவனால் කරන්න බැහැ. பயன்படுத்தப்பட முடியாது. දෙවියන් වහන්සේ අපිව ஏதோ රැකගෙන நான் පාවිච්චි කරන්න ரட்சிக்கப்பட்டேன், බැහැ. මම ගැලවීම ஏதோ ලැබුවා. சபைக்கு வந்தேன், මම සභාවට ஏதோ ආවා. ஆராதித்தேன், මම ஏதோ නමස්කාර வார்த்தையை කරා. கேட்டேன், වචනය ඇසුවා. போனதாக எங்களுடைய வாழ்க்கை போய்விடும். එහෙම යනවා කියන ආකාරය අපේ ජීවිතේ அப்படியா ගෙවයි. இருக்கும்படி தேவன் உங்களை ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. එහෙම ඉන්න පිණිස උන්වහන්සේ එක්කෙනෙක්වව තෝරගත්තා. ஹalleluya. හalleluya. தேவன் உங்களை குறித்து விசேஷ ஒரு நோக்கமுடையவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔයගලන් කෙරේ விசுவாசிக்கிறீங்களா? කැඳවීමක් நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். ඔයගලන් සෑම කෙනෙක්ම උන්වහන්සේට විශේෂ உங்களை ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ඔයගලන් இருக்கிறார். සෑම කෙනෙක් තුලින් උන්වහන්සේ එක එක நீங்கள் දේවල් ஒவ்வொருவரும் தேவனால் உபயோகப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறீங்க. ඔයගලන් සෑම දෙනාම උන්වහන්සේලාගෙන පාවිච්චි කරන්න ඕනේ. எனவே நாங்கள் ஒரு வேடிக்கையை பார்த்து கொண்டு போய்விடக் கூடாது. අපි ඒ ආකාරයෙන් මොනාරි බල්ල යනවා වගේ යන්න அவங்க ඕනේ. அனல் மூட்டப்படுகிறார்கள், அவங்க அபிஷேகம் பண்றாங்க, அவங்க அந்நிய பாஷை பெறுறாங்க, அவங்க தீர்க்க தரிசனம் பேசுகிறார்கள், அவங்க வந்து ஆலயத்துல ஜெபிக்கிறார்கள். ඒ සභාවට ඇවිල්ලා යාඥා කරනවා. நான் அப்படிப்பட்டவர் அல்ல, මම එවැනි කෙනෙක් නෙවෙයි. நான் சாதாரணமா ஒதுங்கி நின்னுட்டு போறேன். මම සාමාන්‍යයෙන් எனக்கு இந்த වෙලා அனுபவம் යනවා. எல்லாம் මට தேவையில்லை. මෙවැනි අත්දැකීම් අවශ්‍ය නැහැ. தயவு செய்து அப்படி மனப்பான்மைக்குள்ள இருக்காதீங்க. කරුණා කරලා එවැනි සිතුවිල්ලෙන් ඉන්න එපා. ஹalleluya. හalleluya. மோசே என்ன நினைச்சாரு? මෝසස් මොනවද හිතුවේ? இந்த அக்கினியை நான் அருகில் போய் பார்ப்பேன். මේ ගින්න ළඟට ගිහලා මම බලනවා. ஹalleluya. ஹalleluya. இந்த தரிசனத்துக்குள்ளாய் நான் கடந்து செல்லுவேன். මේ දර්ශනය තුලින් මම යනවා. ஹalleluya. ஹalleluya. அவ்விதமாய் மோசே கிட்ட வந்ததை එවැනි ආකාරයෙන් මෝසස් ළඟ වෙච්ච අවස්ථාවේදී கர்த்தர் கண்டார். ආමේන්. ස්වාමීන් වහන්සේ ஆண்டவர் දැක්කා. விட்டு தூர தூர ஓடாதீங்க. උන්වහන්සේගෙන් ඈත්ව දුවන්න එපා. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. தூர போனீங்கன்னா அனல் இருக்குது விளங்காது. දුරට ගියා නම් ඒ ගින්න ඇවිලින එක තේරෙන්නේ නැහැ. ஆமென். ஆமென். ஆண்டவர் கிட்ட வாங்க. උන්වහන්සේට ලං වෙන්න. ஆமென். ஆமென். அவர் அக்கினியாய் இருக்கிறார். උන්වහන්සේ ගින්නක් அவர் ලෙස அனலாய் ඉන්නවා. இருக்கிறார். උන්වහන්සේ ගින්නක් அவர் ලෙස அருகிலே ඉන්නවා. நீங்கள் கிட்டி சேர்ந்தால்தான் උන්වහන්සේට ලං වෙලා ආවොත් அந்த அனல் உங்களை பற்றி பிடிக்கும். ඒ ගින්න ඔයගලන්ට දැවිලෙන්නේ. ஹalleluya. 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 ஆண்டவர் அதனால தான் வெளிப்படுத்தலே சொன்னார், ඒ නිසා තමයි එළිදරව් පොතේ ஒரு சிலர் எப்படி උන්වහන්සේ இருக்கிறார்கள், සමහරක් අය කොහමද ඉන්නේ? அனலும் இல்லாமல் ඒ ගින්නක් නැතුව குளிரும்
ஒன்றும் இல்லாமல் සීතලත් නැතුව வெதுவெதுப்பாய் இருக்கிறார்கள். නිෂ්පලව ඉන්නවා කියලා. ஹalleluya. ආමේன். ஏதோ இருந்துட்டு போறேன், නිකම් මම ඉඳලා எனக்கு යනවා. அனல் தேவையில்லை, මට ගින්න අවශ්‍ය எனக்கு නැහැ. அபிஷேகம் தேவையில்லை. මට ආලේපය අවශ්‍ය නැහැ. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். උන්වහන්සේ කිව්වා එවැනි අයව මම වමාරනවා කියලා. ஆண்டவர் தன்னை அனலாய் இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். උන්වහන්සේ නුඹ පිපිදීමින් ඉන්න පිණිස උන්වහන්සේ කැඳවලා තිබෙනවා. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ටිකක් කල්පනා කළ சாதாரண බලන්න. ஆடு மேய்க்கிற மோசே சாமானிய அந்த பெட்ல அக்கினியின் பழகுன அனுபவத்தை மோசே, பெற்ற பிறகு, ඒ ගින්නේ අත්දැකීම அந்த ලබා அக்கினியின் ගත්තට அருகிலே පස්සේ, வந்த பிறகு ඒ ගින්නට ලං වෙච්ච தேவன் අවස්ථාවේදී அவனோடு பேசியதை அவன் கேட்டான். දෙවියන් වහන්සේ උට කතා කරපේක ඌ ඇසුවා. ஹalleluya. ஹalleluya. 4 வசனம் சொல்லுகிறது, දෙවෙනි පදයේ தேவன் සඳහන් அவனை වෙනවා, நோக்கி දෙවියන් වහන්සේ උට කතා மோசே කරේ மோசே என்று கூப்பிட்டார். මෝසස් කියලා උන්වහන්සේ அவன் இதோ அடியேன் என்று சொன்னான். උන්වහන්සේ කියනවා මෙන්න මම මෝසස් කියනවා මෙන්න මම ඉන්නවා ஹalleluya. කියලා. හalleluya. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න අය දැස බලලා කියන්නේ ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். උන්වහන්සේ ඔයගලන්ට නම කියලා කැඳවෙනවා. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆண்டவருக்கு தேவை. ඔයගලන් උන්වහන්සේට අවශ්‍යයි. ஆமென். ஆமென். அவருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்க வேண்டும் என்றால் උන්වහන්සේගේ හඬ පැහැදිලිව උඹලා අසන්න ඕනේ நீங்க නා. தான் அவர் கிட்ட வரணும். ඔයගලන් තමයි උන්වහන්සේට ලං වෙන්න ඕනේ. அக்கினி கிட்ட வரணும், ගින්නට ලං වෙන්න ඕනේ. அனலுக்குள்ள வரணும். ඒ ගින්න තුලින් එන්න ඕනේ. நாங்க வெந்து போய் குளிரான நிலைமையில இருந்தா ஒண்ணும் விளங்காது. අපි ගින්නක් නැතුව සීතලක් නැතුව ඉන්නවනම් කිසි දෙයක් අපිට அவர் තේරෙන්නේ என்ன சொல்றான்னு தெரியாது, නැහැ. මොනවද அவருடைய කියන්නේ சித்த කියලා என்னன்னு விளங்காது, උන්වහන්සේගේ කැමැත්ත அவர் මොකක්ද எங்களிடத்துல කියලා என்ன දන්නේ எதிர்பார்க்கிறார்னு விளங்காது. උන්වහන්සේ අපේ මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ කියලා දැනෙන්නේ. ஹalleluya. Hallelujah. நீங்க நிறைய சபையில நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. අද බෝ සබල්වල බෝ කිතුණියන් එහෙම තමයි ඉන්නේ. ஹalleluya. Hallelujah. ஆனா இந்த சபை ஜனங்கள் அப்படி இருக்க கூடாது. නොමුත් මේ සභාවේ සෙනගෙම ඉන්න බෑ. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ආමේන්. அப்ப எப்படி இருக்கணும் එහෙනම් කොහමද ඉන්න ඕනේ? சொல்லுங்களேன். அப்ப எப்படி இருக்கணும்? එහෙනම් කොහමද ඉන්න அனலா ඕනේ? இருக்கணும். පිපිදීමෙන් ඉන්න எல்லாரும் அக்கினிக்குள் பிரவேசிக்க வேண்டும். හැම දෙනා ගින්න තුල ඇතුල් වෙන්න எல்லாரும் அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். හැම දෙනාම ගින්නේ எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். හැම දෙනා දෙවියන් වහන්සේගේ හඬ අසන්න ඕනේ. அதன் பிறகு தேவ சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ඒකට පස්සේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ඒව බාර කරන්න ඕනේ. அதன் பிறகு மோசேயுடைய வாழ்க்கை எத்தனை பேர் வாசிச்சு இருக்கிறீங்க? ඒකට පස්සේ මෝසස්ගේ ජීවිතය කෙරෙහි කී දෙනෙක් මෙනෙහි කරලා තිබෙනවද? தெரியுமா தெரியாதா? දන්නවද නැද්ද? மோசே கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரு? මෝසස් තුලින් උන්වහන්සේ මොන මොන දේවල් කරාද? செங்கடலை பிளந்தாரு, සතු මූද උන්වහන්සේ වෙන් කරා. யோர்தானை பிரித்தாரு යෝර්දාන් වද උන්වහන්සේ වෙන් කරා. இல்லையா? கண்மலையில இருந்து தண்ணீரை வர வச்சாரு. උන්වහන්සේ පර්වතයේ බින්දර ஒரு சாதாரண மனிதரை கொண்டு සාමාන්‍ය මිනිසෙක් තුල கர்த்தர் என்ன செஞ்சாரு? උන්වහන්සේ මොනවද කරේ? பெரிய காரியம் செஞ்சாரா இல்லையா? මහත් දේවල් කරාද නැද්ද? ஹalleluya. හalleluya. லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துற ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்தாரா இல்லையா? ලක්ෂ ගණන් සෙනග මග පෙන්වන්න පුළුවන් ඒ ආලේපය උන්වහන්සේ දුන්නාද නැද්ද? மோசேயோடு தேவன் முகமுகமாய் பேசினாரா இல்லையா? මෝසස් සමග මූණට මූණ උන්වහන්සේ කතා කරාද ஜனங்களுக்கு නැද්ද? கொடுக்கக்கூடிய கட்டளைகளை தேவன் கொடுத்தாரா இல்லையா? ජනතාවට අවශ්‍ය අන දුන්නාද නැද්ද? ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஒரு හalleluya. சாதாரண ஆடு மேய்க்கிறவனை සාමාන්‍යයෙන් බැටළු බලාගෙන හිටපු කෙනාව ஆண்டவர் உயர்த்தி வைத்தார், උන්වහන්සේ උසස් කරලා மேன்மையாக තිබුවා. வைத்தார். උන්වහන්සේ උසස් කරලා பெரிய ஒரு තිබුවා. தகுதியை தேவன் கொடுத்தார். මහත් තනතුරක් அவனை උන්වහන්සේ பார்த்து දුන්නා. ஆண்டவர் சொன்னார், උදෙස බල්ලා மோசே ස්වාමීන් என் වහන්සේ வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனுஷன். මෝසස් මාගේ ගෘහයේ සෑම ස්ථානයේ මට අවංකයි කියලා කිව්වා. ஆமென். ஒரு சாந்த குலமுள்ள மனிதன். සාන්දභාවයේ ඇසුරුණා වූ මනුෂ්‍යයෙක් வேதம் කියලා சொல்றது කිව්වා. மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எவரும் இருக்கவில்லை. උන්වහන්සේගේ වචනේ කියන මෝසස් ආකාරයේ අනාගත වතුර කෙනෙක් වෙන කවුරුත් හිටියේ නැහැ කියලා. ஆமென். ආමේන්. ஆனா ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? නොමුත් ඔහුගේ මුල් කාලයේ කොහමද තිබුණේ? என்ன செஞ்சுட்டு போய்கிட்டு இருந்தாரு? ඔහු මොන කොහමද පටන් ஆடதான் ගත්තේ? ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. පැටළුවන්ව තමයි බලාගෙන ஆனால் கர்த்தர் ஒரு හිටියේ. பெரிய இடத்துல ආමේන්. உயர்த்தி வைத்தார். නොමුත් ස්වාමීන් වහන්සේ මා ස්ථානයකට அதுக்கு ඔසවලා காரணம், තිබුණා. ඒකට හේතුව தேவன் சந்திக்க வந்திருந்தார். උන්වහන්සේ සමවෙන්න ආවා. இவன் ஆண்டவர் அருகிலே கிட்டி சேர்ந்தான். ඔහුද උන්වහන්සේ ළඟට ගියා. ஆமென். ආමේன். அவனுடைய சத்தத்தை கேட்டான். උන්වහන්සේගේ හඬ தேவ ඇසුවා. சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්න තමව බාර කරා. அவனை கடைசி பரியந்தம் தேவன் நடத்தினார். අන්තිම දක්වාම ස්වාමීන් වහන්සේ ඌව මඟ පෙන්නුවා. ஆமென். ආමේන්. நடத்தினாரா இல்லையா? මඟ පෙන්නුවාද නැද්ද? நடத்தினாரா இல்லையா? මඟ පෙන්නුවාද ஏன் அவனுடைய නැද්ද? அடக்க ஆராதனையை கூட கர்த்தர் தான் செஞ்சாரு. ඔහුගේ භූමදාන කටයුතුද ස්වාමීන් වහන්සේ තමයි කරේ. ஆமென். ආමේன். யாருக்கும் ஆண்டவர் அப்படி செய்ததாக இல்ல. කාටවත් උන්වහන්සේ එම කරා කියලා வேதம் නැහැ. சொல்லுகிறது மோசேயை அடக்கம் பண்ணின இடம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். උන්වහන්සේගේ වචනේ සඳහන් වෙනවා මෝසස්ව භූමදාන කරපු ස්ථානය ස්වාමීන් වහන්සේට පමණයි දන්නේ කියලා. ஹalleluya. හalleluya. ஆண்டவரை யார் கனப்படுத்துகிறார்களோ, උන්වහන්සේව කවුද ගෞරවයට පත් කරන්නේ? ஆண்டவருக்கு யார் உண்மையா කවුද இருக்கிறார்களோ, උන්වහන්සේට අවංකව யார் ඇසිරෙන්නේ? ஆண்டவரை நேசிக்கிறார்களோ, කවුද උන්වහන්සේට ප්‍රේම කරන්නේ? அவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். එවැනි අයට උන්වහන්සේ අවංක වූ அவர்களை දෙවියන් වහන්සේ ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். එයාට
ආශිර්වාද அவர்களை කරන பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ඒව රැගෙන පාවිච්චි எனவே කරන உங்களுடைய දෙවියන් சாதாரண වහන්සේ கிறிஸ்தவ வாழ்க்கையை, සාමාන්‍ය කිතුණු உங்களுடைய ජීවිතේ சாதாரண நபராய் இருக்கிற உங்களை සාමාන්‍ය මිනිසෙක් ලෙස ඉන්න ඔයගොල්ලන්ව ஒரு வல்லமையாக பாத்திரமாய் மாற்ற எதால முடியும்? බලවත් භාජනයක් ලෙස වෙනස් කරන්න කොයි දේ තුලින්ද පුළුවන්? ஆண்டவருடைய அக்கினி உங்களை சந்திக்கணும். උන්වහන්සේගේ ගින්න ඔයගලන්ට හමු වෙන්න ඕනේ. ஆமென். ආමේன். சில நேரம் ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் මම ගැලීම ලබගෙන බොහෝ කාලයක් ஊழியமும் செய்றோம். සේවයක් කරනවා. ஆனால் ஒரு அனல் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. නමුත් පිපිදීමෙන් යුතු ஒரு எழுப்புதல் இல்ல. නෑ පිපිදීමක් ஒரு அக்கினியின் அபிஷேகம் இல்ல. නෑ ආලේපයක් නෑ. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் தேவை. ප්‍රේමවන්තයනි අද ඔයගලන්ගේ ජීවිතයේ වෙනස්කම අවශ්‍යයි. ஆமென். ஆமென். நாங்க வேடிக்கிற பார்க்கிற கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது. නිකම් බලාගෙන යන්නව කිතුණියන් ලෙස ඉන්න හොඳ கிட்ட නෑ. வந்து அவரை தொடுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ලං වෙලා උන්වහන්සේට අත ගසන්නව ஆமென். සෙනඟ අපි වෙනස් වෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டத காலத்துல යේසුස් වහන්සේ සේවය කරපු ඒ කාලේදී இல்ல வேதம் சொல்லுது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். උන්වහන්සේගේ වචනේ කියනවා බොහෝ සෙනඟ උන්වහන්සේව වට நிறைய කරගෙන தேவை பிரச்சனை வியாதி உள்ளவர்கள் இருந்தார்கள். බොහෝ උමනාවල් ඒ ආකාර ලෙඩ රෝගී හිටපෑ ඒ ස්ථානයේ හිටියා. ஒருவருக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. කිසි දෙනෙකුට කිසි දෙයක් லூக்கா සිදු 8வது அதிகாரத்துல ලූකා 8 වෙනි அந்த கூட்டத்திலே පරිච්ඡේදයේ பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். ඒ ස්ත්‍රී ඒ සෙනඟ මැදියේදී ඒ රෝගද මැදිය තිබු කාන්තාවක් හිටියා. 12 வருஷ வியாதி. අවුරුදු 12ක ඒ රෝග තත්වය. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? ඒ කාන්තාව මොනවාද කරේ? இயேசுவின் அருகிலே போய் යේසුස් වහන්සේට ලං වෙලා அவரை கிட்டி சேர்ந்து උන්වහන්සේට ලං වෙලා அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். උන්වහන්සේගේ සලුව අයින තමයි ඇල්ලුවේ. ஹalleluya. Hallelujah. அவருடைய வியாதி சுகமடைந்தது. ඔගේ රෝගය සුවය ලැබුණා. 12 வருஷ பாடுகள் நீங்கி போனது. අවුරුදු 12ක් තිබුණා ඒ පොරබැඳීම அவளுக்கு ஒரு ඉවත් அற்புதம் වුණා. நடந்தது. ඇයට ඒක ආස්කමක් සිදු වුණා. காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද அவ දන්නවද? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. එයා බලා සිටපු එක කෙනෙක් නෙවෙයි. ஹalleluya. හalleluya. இயேசுவின் கிட்ட வந்தாள். යේසුස් වහන්සේට ලං වුණා. இயேசுவின் அருகில் சென்றாள். යේසුස් වහන්සේ ළඟට ගියා. விசுவாசத்தோடு அவளை தொட்டாள். ඇදහිල්ලෙන් උන්වහන්සේට අත அவள் ගැසුවා. தான் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ආමේන්. ඇය ආශිර්වාද அவள் தான் ලබා விடுதலை பெற்றாள். ඇය තමයි නිදහස ලබා ගත්තේ. ஹalleluya. හalleluya. கரங்களை ஹalleluya. හalleluya. இப்ப நாங்க என்ன செய்யணும்? එහෙනම් අපි මොනවද කරන්න ඕනේ? அக்கினியின் அருகிலே கிட்டி சேர வேண்டும். අපි ඒ ගින්නට ලං වෙන්න ඕනේ. அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். උන්වහන්සේගේ අඬ අසන්නා වූ ඒ நாங்கள் අත්දැකීම තුලින් இன்னொரு යන්න ඕනේ. சம்பவத்தை பார்ப்போமேயானால் තවත් සිදුවීමක් අපි බලනවා புதிய නම් ஏற்பாட்டில் எங்களுக்கு தெரிந்த காரியம் අලුත් ගිවිසුමේ අපි இந்த දන්නා இடத்துல ஒரு දෙය மனுஷனை அக்கினியின் அனுபவ மாற்றத்தை கொண்டு வந்தது. මේ ස්ථානයේදී එක මිනිසෙක්ට ගින්නේ අත්දැකීම අත ගැසුවා. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே ක්‍රියා දෙවෙනි 3வது පරිච්ඡේදයේ 4வது வசனத்தை வாசிங்க. තුන්වෙනි හතරවෙනි පදවල් කියවමු. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයේ 3வது 4வது வசனம் තුන්වෙනි හතරවෙනි පදවල් அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே என்ன நடந்துச்சு? அக்கினிமயமான நாவுகள் எல்லார் மேலும் வந்தாச்சு. කින්නේ පිරුණා වූ ඒ මුඛවල් සෑම දෙනා මත பரிசுத்த බැස්සා. ஆவியானவர் எல்லார் மேல இறங்கிட்டாரு. සුදාත්මයන් වහන්සේ සෑම දෙනා මැද්දේ බැස්සා. ஆதி திருச்சபையிலே ඒ මුල් இந்த සභාවේදී அக்கினியின் அனுபவத்தை பெற்ற பிறகு මේ ගින්නේ අත්දැකීම ලබා சபையில ගත්තන් எல்லாரும் පස්සේ எழும்புகிறார்கள். සභාවේ සීල දෙනා வல்லமையாய் ஊழியங்களை செய்கிறார்கள். බලවත් ලෙස සේවය කරනවා. அதுல ஒரு விசேஷமானவன் தான் ඒකේ විශේෂ කෙනෙක් තමයි இந்த பேதுரு. මේ පේතුරු. 14வது வசனத்தை வாசிங்க. 4වෙනි පදය. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. ஹalleluya. හalleluya. யார் எழும்பி நிக்கிறா? කවුද නැගිට සිටින්නේ? சத்தமா சொல்லுங்க. யார் எழும்புறா? කවුද නැගිටින්නේ? யாரு தைரியமா இப்ப எழும்பி நிக்கிறாங்க? නිර්භීතව කවුද නැගිටින්නේ? பேதுரு. පේතුරුස්. பேதுரு எழுந்து உரத்த சத்தமாய் පේතුරුස් ශබ්දයෙන් பிரசங்கம் பண்றாரு. දේශනා කරනවා. ஹalleluya. හalleluya. இந்த பேதுருவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். පේතුරුස් ගැන සෑම දෙනාම දන්නවා. அக்கினி வர முன்னுக்கு எப்படி இருந்தாரு? ඒ ගින්න එන්න ප්‍රථමයෙන් ඔහු කොහමද හිටියේ? எப்படி இருந்தாரு? කොහමද හිටියේ? பயந்து போய் இருந்தாரு. බයෙන් හිටියා. தைரியம் இல்லாம இருந்தாரு. ඔහුට ධෛර්යයක්
නැතුව ஓடி හිටියා. ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரு. දුවලා ගිහලා හැංගුණා. ஆமென். ආමේන්. எத்தனை பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. කී දෙනෙක්ගේ කිතුණු ජීවිතේ ඒ ආකාරයෙන් දුවමින් තිබෙනවද? ஆண்டவர் ஆராதிக்கை மனுஷருக்கு பயம். උන්වහන්සේට නමස්කාර කරන්නද මනුෂ්‍යයන්ට බයයි. ஹalleluya. ஹalleluya. அவருடைய காரியங்களை செய்ய முடியதில்லை. උන්වහන්සේගේ ක්‍රියාවල් කරන්න බෑ. ஓடி ஓடி ஒளியிற ஒரு வாழ்க்கை, දුවලා හැංගෙන மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிற வாழ்க்கை. ඇඟිලා ඉන්නා වූ ජීවිතය. அப்படிதான் பேதுரு இருந்தாரு. ඒ ආකාරය තමයි பேதுරු ஆனால் සිටියේ. அக்கினி இறங்கி வந்த பொழுது නමුත් ගින්න බැස ආපු අවස්ථාවේදී என்ன நடஞ்சா? ඔව් මොනවද කරේ? பேதுரு பேதுරුස් தைரியமாய் எழும்பி நின்றான். ධෛර්යයෙන් ඕ නැගිට සිටියා. வல்லமையா பேசுறாரு. එයා බලවත්ව උන්වහන්සේ දේශනා කරා. ஒரு பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? එක දේශනාවෙන් කී දෙනෙක් ගැලවීම ලබා இந்த ගත්තද? பேதுருடைய பிரசங்கத்துல எத்தனை பேர் මේ ரட்சிக்கப்பட்டாங்க? பேதுරුස්ගේ දේශනාවෙන් කී දෙනෙක් ගැලවීම ලබා ගත්තද? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 දෙනෙක් கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். අපි අපடி ගස්සා ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් அப்ப இந்த பேதுருடைய வாழ்க்கையில மாற்றம் வர காரணம் என்ன? එනම් පේතුරුස්ගේ ජීවිතයේ මෙවැනි වෙනස්කමක් ඇති වෙන්න හේතුව කුමක්ද? என்ன நிரப்பப்பட்டான்? මොන තුන් දේ තුලින්ද தேவனுடைய அபிஷேகத்தால, பரிசுத்தாவினால, அந்த அவருடைய அக்கினியினால, ඉන්න තුලේ அந்த அனுபவத்துக்குள்ள அவன் போன பிறகு අධ්‍යක්ීම තුලින් ඔහු ගියයින් පස්සේ என்ன செய்யப்பட்டான்? මොනවාද සිදු වුනේ? கர்த்தருக்காக எடுத்து பயன்படுத்தப்பட்டான். උන්වහන්සේ වෙනුවෙන් රැගෙන පාවිච්චි කරන්න ලැබුණා. ஹalleluya. ආමේන්. உங்களை හalleluya. ஆண்டவர் பயன்படுத்துவாரா இல்லையா? ආමේன். உங்களை பயன்படுத்த முடியுமா முடியாதா? ඔයගලන්වද උන්වහන්සේ රැගෙන පාවිච්චි කරන්න පුළුවන්ද බැරිද? நான் கேக்குறதுக்காக சொல்லாதீங்க, ආනින්ද කියන්න එපා. என்ன செய்ய சொல்லி ஆகணும். කියන්න ඕනේ නේ කියලා. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கு அந்த அக்கினியை நான் பெற்றுக்கொள்ள කී வேண்டும்? දෙනෙකුට පිපාසය තිබෙනවද? ඒ அந்த කින්න தொடுதல் ලබා வந்தாதான், උන්වහන්සේ அந்த தொடுதல் வந்தாதான் උන්වහන්සේගේ අත්දැකීම ආවොත් තමයි உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். අපේ ජීවිතේ වෙනස්කමක් ඇති எழுப்புதல் වෙන්නේ. வரும். පිබිදීමක් ඇති වෙන්නේ. கர்த்தருக்காய் வாழணும்னு வைராக்கியம் வரும். උන්වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්න ඕනේ කියන ජොලිතභාවයක් ඇති වෙන්නේ. ஹalleluya. ஹalleluya. அப்புறம் நாங்க பார்க்கலாம், பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, பேதுருஸ் දේශනා කරනව யோவான் අවස්ථාවේදී பிரசங்கம் பண்ணும் பொழுது யோவான் දේශනා කරන්නේ எல்லாரும் என்ன சொல்றாங்க? 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே අතරේ 13 වෙනි පදයේදී මොනවද என்ன කියන්නේ? சொன்னார்களா? මොනවද කියන්නේ? வாசிங்க 4:13 அப்போஸ்தலர். ක්‍රියා අතරේ 13 இல்ல அப்போஸ்தலர் 4:13. ක්‍රියා பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹalleluya. ஹalleluya. ஜனங்கள் எல்லாம் என்ன பார்க்கறாங்களா? ඒ සෙනග මොනවද දෙසද බලන්නේ? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து පේතුරුස් යෝවාන් ආකාරයෙන් දේශනා කරනව නිර්භීතකම දැකලා அவங்க எப்படிப்பட்டவங்களா? ඒ අය කොයි ආකාරයෙන් හිටපු අයද? நல்லா படிச்சு பட்டம் வாங்குனவங்களா? හොඳට ඉගෙනගෙන තනතුරු ලබා ගත්තු අයද? எப்படிப்பட்டவங்களா? මොන ආකාරයෙන් හිටපු අයද? படிப்பறிய அறிவில்லாதவர்கள், මේ අය ඉගෙනුම් නැති අය. ஞானம் இல்லாதவர்கள், ඥානෙ නැති අයනේ. மீன் பிடிக்கிறவர்கள், මේ අය මසුනල්ලන අය. இவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க. මේ අය කොහොමද දේශනා ஜனங்கள் කරන්නේ? ரட்சிக்கப்படுகிறார்கள். මේ අය තුලින් ජනතාව කොහොමද எல்லாரும் ගැලවෙන්නේ? ஆச்சரியப்பட்டார்கள். සෑම දෙනාම පුදුමයටපත් වුණා. ஆமென். ආමේன். உங்களுக்குள்ள அக்கினி வந்தா ඔයගලන් තුල ගින්න ආවනම් நிறைய பேர் உங்களை பார்த்து බොහෝ ஆச்சரியப்படுவார்கள். අය ඔයගලන් දැස බලලා පුදුමයටපත් விசுவாசிக்கிறீங்களா? වෙනවා. විශ්වාස කරනවද? விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? ஏன்னா அந்த அபிஷேகம் வந்தா தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். අයිකුවත ඒ ආලේපේ ආවොත් තමයි ඔයගලන්ගේ ජීවිතේ වෙනස්කමක් நீங்க ඇති වෙන්නේ. கர்த்தருக்காய் எழும்புவீங்க. ඔයගලා උන්වහන්සේ වෙනුවෙන් නැගිටින්නේ. ஆமென். ආමේன். அப்பொழுது உங்களை பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். එවිට ඔයගලන්ව බලන්නව අය உங்களை පුදුමයටපත් கொண்டு වෙනවා. கர்த்தர் காரியங்களை செய்வார். ඔයගලන් තුලින්ද උන්වහන්සේ ක්‍රියාවල් කරනවා. ஆமென். ආමේன். அப்ப இந்த மோசேயுடைய பேதுருடைய வாழ்க்கையில மாற்றம் வர காரணம் என்ன? එහෙනම් මේ මෝසස් තුල මේ පේතුරුස් තුල වෙනස්කමක් ඇති වෙන්න හේතුව කුමක්ද? என்ன காரணம்? මොනවාද ඒ හේතුව? அக்கினியின் அனுபவம். ඒ ගින්නේ අත්දැකීම. தேவனிடத்திலிருந்து வந்த அக்கினி දෙවියන් වහන්සේගෙන් ආපු ඒ அவங்க வாழ்வை மாற்றியது. ඒ අයගේ ජීවිතේ அவங்களோட වෙනස්කමක් தரத்தை உயர்த்தியது. ඒ අයගේ තනතුර උසස් කරා. அவர்களை எடுத்து பயன்படுத்த வைத்தது. උන්වහන්සේ ඒ අයව රැගෙන அவர்களை පාවිච්චි கொண்டு කරන්න තිබ්බා. காரியங்கள் நடைபெற்றது. ඒ අය තුලින්ද මාත් සිදු அவர்கள் වුණා. விசேஷமானவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ඒ අය විශේෂය ලෙස වෙනස් වුණා. ஆமென். ආමේன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு என்னை ஒரு விசேஷமானவராய் தேவன் மாற்ற කී வேண்டும்? දෙනෙකුට පිපාසයක් තියෙනවද මාවද උන්වහන්සේ நான் විශේෂ சும்மா இருந்த நாட்கள் போதும். මම නිකන් හිටපු කාලය ඇති. சாதாரண ஒரு விசுவாசியா இருந்த நாள் போதும். සාමාන්‍ය ඇදහිලිවන්තයෙක් ලෙස හිටපු දවස් ඇති. ஆமென். ආමේன். ஹalleluya. හalleluya. ஆண்டவருடைய சித்தம் நீங்க சபையில நிறைய விசுவாசி இருப்பதா, நிறைய ஊழியக்காரங்க இருப்பதா? අද උන්වහන්සේගේ කැමැත්ත සභාවේ බොහෝ ඇදහිලිවන්තයන් ඉන්න එකද නැත්නම් සභාවේ බොහෝ දේව සේවකයන් ඉන්න එකද? ஆண்டவருடைய உன்னத கட்டளையை சொல்லுங்க பாப்போம். උන්වහන්සේගේ උතුම් අණ කුමක්ද? மத்தேயு
மத்தேயு 28:19 என்ன உன்னத கட்டளை? මතේ 28 19 මොනවාද උන්වහන්සේගේ උතුමන? சரி, எடுக்காமலே சொல்லுங்க பாப்போம். ගන්න නැතුවම කියන්න බලමු. மத்தேயு 28:19 ஆண்டவர் என்ன சொன்னாரு? උන්වහන්සේ මොනවාද කිව්වේ? நீங்கள் புறப்பட்டு போய், ඔයගලන් ගොස් சேர்ந்து சொல்லுங்க, நீங்கள் புறப்பட்டு போய் නුඹලා ගොස් சகல ஜாதிகளையும் සෑම ජාතියක් சீஷராக்கி ගෝලයන්ට පත් பிதா කරලා குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ඥානන් වහන්සේ පුත්‍රයාණන් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ அவர்களுக்கு නාමයෙන් ஞானஸ்தானம் கொடுங்கள். ඒ අයට බෞතිස්ම දෙන්න அப்ப කියලා. சகல ஜாதிகளை என்ன ஆக்கணுமா? එහෙනම් සෑම ජාතියක්ම මොනවද කරන්න ඕනේ? எல்லா ஜாதியும் எப்படி இருக்கணுமா? சபையில எல்லாரும் எப்படி இருக்கணுமா? සභාවේ සෑම ජාතියක්ම කොහමද ඉන්න ඕනේ? விசுவாசியான்னு சொல்லல, දෙලිවන්තයන් කියලා කිව්වේ නෑ. ඒ சீஷராக்குங்கள். ගෝලයන් මෙන් පත් කරන්න කියලා. ஆமென். ආමෙන්. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் சீஷர்களாய் மாற வேண்டும். සෑම දෙනාම ගෝලයන් ලෙස වෙනස් වෙන්න ஆண்டவருடைய ඕනේ. பணியை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ඒ ක්‍රියාවල් කරනව ලෙස වෙනස් වෙන්න ඕනේ. அது சாதாரணமா உங்களால செய்ய முடியாது. ඒ සාමාන්‍යයෙන් ඔයගලන්ට කරන්න බෑ. ஆமென். ආමෙන්. அக்கினி வேண்டும். ඒකට ගින්න අවශ්‍යයි. ஆண்டவர் உங்களை தொடணும். උන්වහන්සේ ඔයගලන්ට අත அபிஷேகம் உங்களுக்குள்ள வரணும். ආලේපය ඔයගලන් තුල එන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. ஆண்டவர் உங்களை தொடணும்னா උන්වහන්සේ ඔයගලන්ට අත ගස්සන්න நீங்க ඕනේ නා. வாஞ்சிக்கணும். ඔයගලන් පිපාස දරන්න நீங்க அந்த ඕනේ. தாகத்தோட எதிர்பார்ப்போட அவர்ட்ட வரணும். පිපාසයෙන් බලාපොරොත්තුෙන් උන්වහන්සේ ළඟට එන්න ஏன்னா ඕනේ. ஆண்டவர் யார் மேல ஊற்றுவேன்னு சொன்னாரு? ඒකත් උන්වහන්සේ කවුරු මතද වගුරුනවා කියලා யார் කිව්වේ? மேல? කවුරු මතද? தாகம் உள்ளவன் மேல். පිපාස ඇත්තොන් මත. ஆமென். ආමෙන්. யார் தாகத்தோட வந்திருக்கிறீங்க? කවුද පිපාසයෙන් ඇවිල්ලා ඉන්නේ? ஹalleluya. හalleluya. எந்த தாகமும் இல்லாம இருந்தா தண்ணி கிடைக்காது. කිසිම පිපාසයක් නැතුව ඉන්නවා නම් වතුරද ලැබෙන්නේ தாகம் නැහැ. இல்லாதவங்களுக்கு தேவையில்லை இல்லையா தண்ணி? පිපාසයක් නැති අයට වතුරද අවශ්‍ය அவங்க වෙන්නේ நல்ல ஐஸ் வாட்டரை வச்சாலும் எடுத்து குடிக்க மாட்டாங்க. ඒගොල්ලන් හොඳ අයිස් වෝටර් තිබුණොත් බොන්නේ ஏன்னா அவங்களுக்கு தான் தாகமே இல்லையே. ඒකත් ඒගොල්ලන්ට පිපාසයක්ම නැති ஆனா නිසා. தாகம் இருக்கிறவங்க නමුත් පිපාසයේ ඉන්නව අය கிளாஸ்ல வைக்க குடிப்பாங்க. ඒ ග්ලාස් එකේ තියන්න ආරම්භ எவ்வளவு කරනවා. குடிச்சாலும் போதல்ல. කොච්චර බිව්වොත් මදි. இன்னொரு கிளாஸ் தாங்க. තවත් දෙන්න. இன்னொரு கிளாஸ் தாங்க. තවත් දෙන්න. ஆண்டவர் அதை தான் சொன்னாரு. උන්වහන්සේ තමයි நீ தாகமாய் කිව්වේ. இருந்தால் නුඹ පිපාසයෙන් හිටියොත් நான் உனக்கு தருகிறேன். මම නුඹට දෙනවා. உனக்கு மேல ஊற்றுகிறேன். නුඹ මත මම உன்னை நான் වගුරනවා. நிரப்புகிறேன். නුඹ உன்னை මම நான் පුරවනවා. பயன்படுத்துகிறேன். නුඹ රැගෙන පාවිච්චි කරනවා. பிரியமானவர்களை, மோசேயை ஒரு சாதாரண மனுஷனை அசாதாரணமான மனிதனாய் மாற்றியது தேவாக்கினி. ප්‍රේමවන්තයනේ මෝසස් කියනව සාමාන්‍ය මනුෂ්‍යව අසාමාන්‍ය මනුෂ්‍යෙක් ලෙස වෙනස් කරේ ගින්න. பேதுருவை மீன் பிடிக்கிற சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு மனுஷனை வல்லமையாக பிரசங்கியாய் மாற்றியது தேவனுடைய அக்கினி. මසුන් අල්ලන්නව සාමාන්‍ය මනුෂ්‍යෙකුණ පේතෘස්වද උන්වහන්සේගේ බලවත්ව මාරු කරේ උන්වහන්සේගේ ගින්න. ஆமென். ආමෙන්. உங்களை கொண்டு செய்வாரா இல்லையா? ආමෙන්. ඔයගලන් තුලින්ද කරනවද නැද්ද? செய்வாரா இல்லையா? ආමෙන්. කරනවද නැද්ද? அவர் செய்வாரு. උන්වහන්සේ කරනවා. எத்தனை பேர் சொன்னீங்க என்ன கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு? எத்தனை பேர் சொன்னீங்க? කියනවාද මා තුලින්ද උන්වහන්සේ කරන්න ඕනේ කියලා? செய்யணுமா? කරන්න ඕනේද? செய்யணுமா? කරන්න ඕනේද? அப்ப நம்ம என்ன செய்யணும்? එහෙනම් අපි මොනවද කරන්න ඕනේ? வாஞ்சியோட தாகத்தோட පිපාසයෙන් பெற்றுக்கொள்ளத்தக்கதாக අපි ලබා ගන්න කම அவரிடத்தில் நாங்கள் கிட்டி අපි சேருவோம். උන්වහන්සේලා ළඟ எல்லாரும்